கடந்த 5 வருஷமா திருப்பதியில தயாரிக்கப்பட்ட எல்லா லட்டுலையும் பார்த்தீங்கன்னா, மாடு, பன்றி அதே மாரி மீன்லேருந்து வர கொழுப்பை ஆட் பண்ணி தான் வந்து இந்த லட்டெல்லாம் இவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கரண்ட் சிஎம்மா இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு. டோட்டல் இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த கோயில் அவ்வளோ ஃபேமஸ். டோட்டல் வேர்ல்டுல இருக்கிற நெறைய பேத்துக்கு இது தெரியும். வருஷம் வருஷம் வந்து வெளிநாடுகள்ல இருந்தும் அந்த கோயிலுக்கு விசிட் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த இஷ்யூ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்மள ஃபாலோ பண்ணிட்டா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து இந்த கீ தானே. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா அந்த கீக்கு பதிலா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அவங்க பண்ணது தான் வந்து என்ன கண்டென்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பாம் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கீயோட கன்சிஸ்டன்சி வராது அப்படிங்கிற கொஸ்டின் தான் வந்து அந்த அனிமலோட ஃபேட்டை இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த விஷயத்த பண்ணியிருந்தாருனாலும் சரி, இல்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட தலைவர் வந்து பணத்தின் நோக்கத்துக்காக இந்த விஷயத்தை செஞ்சிருந்தாலும் சரி, டோட்டலாக அந்த கோயிலோட ரெப்யூட்டேஷன், அதோட நேமு, அதே மாதிரி அந்த மதத்தோட உணர்ச்சி, அந்த மக்களோட பிலீவ் இது எல்லாத்தையும் கெடுத்ததாக தான் இருக்கும்.